நேற்று பிக் பாஸ் கிராண்ட் ஃபினாலேயில் கானா வினோத்தோடைய பாட்டு வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அதில் ஒரு நையாண்டியான ஒரு லிரிக்ஸும் கானா வினோத்தை ஸ்டேஜில் பார்க்குறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. எனக்கு ஏன்னு தெரில, இந்த சப்ரி அழுவுறது, அவர் பிக் பாஸ் கிட்ட பேசுகிறது, அதுக்கப்புறம் இது எல்லாமே ரொம்ப ஃபேக்காக தெரியுது. ஏன்னு தெரில. அதே சமயத்தில் அவர் பிக் பாஸ் வீட்டில் வந்து நிறைய உதவிலாம் பண்ணார். நிறைய இந்த சாண்ட்ராலாம் தூக்குனது அதெல்லாம் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் சூப்பர். ஆனால் அவர் விக்ரம் கிட்ட பேசின விதம் வந்து ரொம்ப கொஞ்சம் தப்பாக தோணுச்சு. இப்போனா பிக் பாஸ் வந்து எல்லா ரூம் லைட்டும் ஆஃப் பண்ணும்போது சப்ரியோடைய ஒரு சில வார்த்தைகள் வந்து கொஞ்சம் ரூடு டோனாக இருந்துச்சு. ஃபைனலாக கம்ருதீன், விஜய் பார்வதி ரெண்டு பேருமே ஸ்டேஜில் பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இவங்க ரெண்டு பேரும் வந்ததுனால இந்த ஃபினாலேயே கொஞ்சம் கம்ப்ளீட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் இவர் டான்ஸ் ஆடினது ஓகே. ஆனால் இதில் என்ன பிரச்சனைனா, திவாகர் வந்து விஜய் சேதுபதி கிட்ட ஒரு கொஷின் ஒன்று கேட்டிருப்பார். நீங்கள் வந்து வெளியில் ரிவ்யூ பண்ணுறவங்கெல்லாம் உங்களை விமர்சனம் பண்ணுறாங்க, அது எப்படி பார்க்குறீங்கன்ட்டு. அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படி ஜால்ராவும் அதில் ஆட் பண்ணியிருப்பார். நீங்கள் ரொம்ப நல்லவர், சமமாக பார்க்குறீங்க, வல்லவர் அப்படின்னு. இது எல்லாமே விஜய் சேதுபதியே கேட்க சொன்ன மாதிரி இருந்துச்சு. ஒரு தற்பெருமை அந்த மாதிரி இருந்துச்சு. ராஜு, மஞ்சேரி, முத்துக்குமாரன் இவங்களுடைய பட்டிமன்றம் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. மாகாப்பாவுடைய ஹோஸ்டிங் அதுவும் நீட்டாக இருந்துச்சு. ராஜுவோடைய கவுண்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மாகாப்பாவுடைய சர்க்காசமும் ரொம்ப பிடிச்சிருந்தது. பிரவீன்ராஜ் வந்து செம்மையாக முகம் வாங்கினார் இந்த இடத்துல, இந்த பட்டிமன்றத்தில் ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா, விக்ரமுடைய எவிக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா செம்ம போரிங்காக இருந்துச்சு. ஒரு க்ரியேட்டிவாக ஏதோ ஒரு பெயிண்டிங் மாதிரி ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க. அது அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. ஓகேவா, அந்த பெயிண்டிங் நல்லா இருந்துச்சு, ஆனால் எவிக்ஷன் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. இவர் தான் பாலா. இவர் யாருன்னா, இந்த பிக் பாஸ் உடைய எல்லா கண்டஸ்டண்ட்டும் இருக்காங்கள்ல, இதுவரை சீசன் 1 இருந்து இப்போ வரைக்கும் அவங்கள எல்லாருமே இன்டர்வியூ எடுக்கிற டீமுடைய ஹெட் இவர் தான். ரொம்ப கம்ப்ளீட்டாக ஒரு மோசமான ஒரு கண்டஸ்டன்ட்னா அது சீசன் 9 மட்டும்தான். ஏன்னா இங்கே ஒரு ப்ராப்பரான ஒரு காம்பினேஷன் கிடையாது. ஸ்டோரி டெல்லிங் வந்து அந்தளவுக்கு நல்லாவே இல்லை. அண்டு இப்போ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா திவாகர் ஏன் செத்தாங்க, அரோரா ஏன் செத்தாங்க சொல்கிறாங்க. நான் அதை சொல்லலை நான். ஓகேவா, திவாகர் வந்து நல்லா கண்டென்ட்லாம் கொடுத்தாரு. அண்டு ஆனால் அவர் நிறைய பேசினார் கொஞ்சம் ஓவராக. அது மட்டும்தான். அதுக்கப்புறம் அவருடைய ஜாதியை வந்து உயர்த்தி பேசிகிட்டு இருந்தார். அதெல்லாம் ரொம்ப தேவையில்லாத வேலை, ரொம்ப மோசமான ஒரு ஆபத்தான செயல். என்ன பிரச்சனைனா, இங்கே ஒரு சில கண்டஸ்டன்ட்லாம் வேறு சீசனில் வந்திருக்கணும். ஆனால் இவங்க எல்லாருமே ஒரே சீசனில் போட்டு தான் இங்கே தப்பு. ஓகேவா, அவ்வளோ ஓவராலாக சீசன் ஃபினாலே வந்து செம்ம போர் அடிச்சது, மொக்கையாக இருந்துச்சு. அண்டு எப்போடா கப்பு கொடுப்பாங்க, நம்ம அது எல்லாமே கம்ப்ளீட்டாக பார்த்து முடிச்சிடலாம் அப்படின்ட்டு தான் எனக்கு தோணுச்சு. செம்ம போர், அவ்வளோதான் சொல்ல முடியும். அண்டு விஜய் சேதுபதி வந்து பார்த்திங்கன்னா அடுத்த சீசனும் அவர் தான் பண்ண போகிறாருன்னு சொல்கிறாரு. அது மட்டும் நடக்கவே கூடாது. அது ரொம்ப கேவலமான ஒரு ஹோஸ்டிங்னா அது விஜய் சேதுபதி தான். கண்டிப்பாக அவர் பண்ணாமல் இருந்தால் ரொம்ப நல்லது. அது அவருக்கும் நல்லது, மக்களுக்கும் நல்லது, அந்த கேமுக்கும் நல்லது. ஓகே, இவ்வளோ தான். டேக் கேர், பை பை, லவ் யூ ஆல். அண்ட் எல்லோரும் சூப்பராக லைஃப் என்ஜாய் பண்ணுங்கள். பீஸ்.